புரோக்கர் வந்துட்டீங்களா? வாங்க, வணக்கம். உங்க பையன் ஜாதகத்தை மாதிரியே 2-3 பொண்ணு ஜாதகமும் போட்டோ கொண்டு வந்திருக்கிறேன். சரி, போட்டோவும் ஜாதகத்தையும் பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் பேசி முடிச்சுக்கலாம். கொடுங்க. நானும் அதுக்காக தானே காத்துட்டு இருக்கேன். போட்டோ வந்துருச்சு, ஜாதகம் வந்துருச்சப்பா. இந்த பொண்ணு பாருங்க, நல்லா இருக்கு. அப்புறம் இந்த பொண்ணு பாருங்க, இதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த பொண்ணு பாருங்க. என்னப்பா கொடுக்குற பொண்ணெல்லாம் நல்லாவே இருக்குது. என் பையனுக்கு பிடிக்குமா? நீ பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஏப்பா என்னதான் நாமளே பார்த்துட்டு இருந்தாலும் கட்டிக்கு போறோம் அவன். அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருணும். இப்ப கூப்பிடுறேன் பாரு, கேளுங்க. சேகரே, தம்பி சேகரே, அட வாப்பா போ. ஜாதகம் எல்லாம் வந்துருக்கு, போட்டோ வந்துருக்கு பாரு. கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா, போட்டோ வந்துருக்கு, ஜாதகம் வந்துருக்குது. ஜாதகம் எடுங்க 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 பாரு. போட்டோவை நீ பாரு, ஜாதகத்தை நான் பாக்குறேன். பார்த்து சொல்லு, பிடிக்குதானு? அப்பா, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இந்த போட்டோவா? அடடே, இந்த பொண்ணை தான் நானும் தேர்வு பண்ணியிருந்தேன். விளக்குற பத்தியா? நான் எந்த பொண்ணை நினைச்சேன்னா அதே தான் என் பையனும் பிடிச்சிருக்குதுங்கிறான். இந்தா இந்தா இதெல்லாம் வச்சுக்கோ. சரி, என் பையன் இந்த பொண்ணை பிடிச்சிட்டுச்சான். அந்த குடும்பத்தை பத்தி விளக்கமா சொல்லு பார்க்கலாம். ஆறுமுகம், பொண்ணு குடும்பம்லாம் நல்ல குடும்பம் தான். சரி, அப்பனுக்கு பையனுக்கு பிடிச்ச பொண்ணாவே இருக்கு. சரி, ஆறுமுகம், பொண்ணு குடும்பம் நல்ல குடும்பம் தான். சரி, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற குடும்பம் தான். வசதி எல்லாம் கம்மியா இருந்தா கொஞ்சம் வசதி கொஞ்சம் கம்மியா. பரவாயில்ல விடு, வசதி கம்மியா இருந்தா பரவாயில்ல. எங்க குடும்பத்துக்கு சரியா இருந்தா சரி. சரி, பேசி முடிச்சிடலாம். சேகரே, அந்த பொண்ணை பேசிடலாமா? என் முடிவை முன்னாடியே சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க விருப்பப்பா. அப்புறம் என்ன புரோக்கர், பையனை முடிவு பண்ணிட்டான். அடுத்த வாரம் ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்க அங்க பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லிருங்க. சரியா? நல்லது. சரி, நல்லது.